ஹாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்கா அண்ட் விக்ரம் பிரபு அவங்க நடித்த காட்டி படத்தோட மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ காட்டி இது வந்து தெலுங்கு மூவி, தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து தமிழில் தான் பார்த்துருக்கோம். மூவியோட கான்செப்ட் என்னென்னா, இது வந்து ஒடிசா அண்டு ஆந்திர பிரதேஷ் அந்த பார்டரில் நடக்கிற அந்த விஷயமா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து இந்த கஞ்சா வந்து வளர்க்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட வந்து பரம்பரை அவங்களோட வேலையே வந்து இந்த கஞ்சாவை வந்து விளைக்கணும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து பதப்படுத்தி இவங்க வந்து அவங்க முதலாளிங்க சொல்கிற இடத்துக்கு வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த வேலையை வந்து அந்த காட்டி அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பீப்புள் தான் வந்து அதை செய்வாங்க. அவங்க பேர் தான் வந்து காட்டி. அந்த வளர்த்து அதை எடுத்து போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள காட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காஸ்தாலா பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட வில்லனும் கூட. ஸோ அவங்க தான் வந்து இந்த கஞ்சா விளைவிக்கிறதோட மெயின் பார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்து இது நடந்துகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து போலீஸ் அண்டு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த கஞ்சாவை வந்து இந்த காட்டின்றவங்க மூலயமா சப்ளை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் கஞ்சா இருக்கும். அதுலேயுமே ராஜம்சா, ஷீலாவதின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த ஷீலாவதின்றது அந்த பிரதர்ஸோட 2வது தம்பியாக இருக்க அவர் மட்டும்தான் வந்து அந்த காஸ்டலா பிரதர்ஸ் இருக்க ஒரு தம்பி மட்டும்தான் வந்து அந்த ஷீலாவதின்ற கஞ்சா வந்து பிஸ்னஸ் பண்ணும். அதை வந்து வேறு யாரும் வளர்க்கவோ இல்லை வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி விற்கவோ கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதை மீறி யாராவது அந்த டைப் ஆஃப் கஞ்சாவை வந்து விற்கிறது இல்லை வந்து அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது தெரிஞ்சால் ஸோ இவங்க வந்து அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து எதுவும் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இப்போ அவங்களும் அந்த காட்டி இதுவாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அந்த வேலை செய்யாமல் வேற ஒரு வேலை செஞ்சு அவங்க இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க ஏன் வந்து அந்த காட்டி வேலையை விட்டாங்க, ஸோ இப்போது வந்து இந்த கஞ்சா பிஸ்னஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் வந்து கதையாக போகும். படம் ஸ்டார்டிங்கில் வந்து வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் காட்டுவாங்க, இன்ட்ரடியூஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கஞ்சா நடக்கிறத பற்றி வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஸோ ஒரு லாரியில் வந்து அந்த பார்டரில் வந்து கஞ்சா மாட்டிக்கும். ஸோ அது வந்து யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு விசாரிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அது 2 ஸ்டேட் பார்டரில் இருக்கிறதுனால ஸோ வந்து அது ஹையர் ஆஃபீஸர் வருவார். வந்து அவர் விசாரிக்கும் போது சஸ்பீஷியஸாக வந்து அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த கஞ்சா இதுக்கு தாண்டி லிக்விடாக வந்து கஞ்சாவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. ஸோ இதை வந்து யார் பண்ணது, ஸோ அந்த லிக்விட் கஞ்சாவை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா யார் இருக்கிறதுன்றதை அது ஒரு தனி ட்ராக்காக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வில்லன் சைடுக்கும் வந்து இது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ இந்த நம்ம பண்ணுற பிஸ்னஸை தாண்டி நமக்கே தெரியாமல் வந்து யாரோ வந்து நம்மளோட பிஸ்னஸில் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள தேடி போவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இப்போ இந்த கஞ்சா சம்மந்தப்பட்டதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தன்றதான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சேசிங் சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ யார் வந்து அந்த கேஷ் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறது சீனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்கும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இது வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு ஓகேவாக கொஞ்சம் ஸ்பீடாகவுமே போயிடும். ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இன்டர்வல் சீனில் ஒரு ட்ராஜடி மாதிரி வந்து முடிச்சிடுவாங்க. இன்டர்வல் சீனில் வந்து கொஞ்சம் இதுவாக முடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழி வாங்குற இதுவாகவே போயிடும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் விக்ரம் பிரபுவோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அவரோட ஐடியாலஜி தான் வந்து படத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். அண்ட் வந்து அவரோட ஸ்டண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அனுஷ்கா அவங்க கையில் வந்து படம் வந்துடும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஸோ அனுஷ்காவை பேஸ் பண்ணி தான் வந்து படமே வந்து போகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அந்த பழி வாங்குற இதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காட்டி கம்யூனிட்டிக்கு ஸோ எப்படியாச்சும் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை செய்வாங்க. இப்படி தான் வந்து படம் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் நடக்கிற ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை பற்றின ஒரு கதை. ஸோ அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன் டைம் நம்ம வந்து தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃபில் பெருசாக கதை மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல வந்து எல்லாரையும் கொள்கிற மாதிரி பழி வாங்குற மாதிரியே வந்து போயிடுச்சு. மற்றபடி வந்து அதில் கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். பை.